ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செம்ம சூப்பர்பான குக்கீஸ் நம்ம வீட்டிலேயே, அதுவும் குக்கர் இருந்தால் போதுங்க, ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து நம்ம குட் டே பிஸ்கட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பாக நல்ல மொறுன்னு, அதாவது அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அப்படி உதிரும் அந்த மாதிரி இந்த குக்கீஸ் இருக்குங்க. அப்படி ஹார்டாக சவுச்சவுன்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது. நான் குக்கரில் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து யோகம் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபி என்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குக்கரை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அலுமினிய குக்கர் எடுத்துக்கோங்க, அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. கேஸ் என்னோடய பர்னர் கொஞ்சம் பெரிய சைஸு, சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், டீஸ்பூன் கீழே உள்ளது டீஸ்பூன், மேலே உள்ளது டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை வந்து அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப சரியாக வரணும். பாருங்கள், அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் மைதா போட்டிருக்கேன். நீங்கள் வீட் ஃப்ளார் போட்டுக்கலாம், கோதுமை மாவு, ஓட்ஸ் மாவு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரவா போட்டுக்கலாம். இது வந்து ப்ரௌன் சுகர். இது வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நார்மல் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு 1.25 மட்டும் போட்டுக்கோங்க, 1.25 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா. அது போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டரை உருக்கி ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. இதற்கு பதிலாக நீங்கள் வந்து சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாருங்கள், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், எல்லாமே ஒரே டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பால் ஊற்றிக்கோங்க, 1 தான் ஊற்றணும், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணுன்னா லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து போடலை. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா குக்கீஸ்க்கு எப்படி நம்ம பண்ணுவோம் அது மாதிரி நல்லா ஷேப் பண்ணி, ஓரளவு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதோட டேஸ்ட் ரியலி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா, அதாவது பட்டர் பிஸ்கட் சாப்பிடு. இப்போ குக்கீஸ்னால் ஹார்டாக ஒரு மாதிரி சவுச்சவுன்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் வராமல், அதாவது நம்ம குட் டே பிஸ்கட் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்ததுங்க. ரியலி செம்ம சூப்பர்பாக இருந்தது. இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் என்னடா விரிசலாக இருக்கா எப்படியோ இருக்கா அப்படிலாம் நினைக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க, ட்ரஸ்ட் மீ, செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்ததுன்னா அது மேலே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸ் சாக்கோ சிப்ஸை உள்ளே போட்டு கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இது ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து இந்த குக்கீஸை வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பட்டர் வாங்கும்போது அதில் ஒரு அதை கவர் பண்ணி ஒரு ஷீட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த பட்டர் பேப்பரை பெருசாகவே வச்சுருக்கேன், அதே அளவுக்கு கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஹோம்மேட் சாக்லேட்டுங்க. ரியலி இந்த சாக்லேட் வேறு லெவல் டேஸ்ட்லங்க இருக்கும். அதாவது நீங்கள் இந்த சாக்லேட்டு எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியிலே வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான சாக்லேட் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் வந்து 3 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு நம்ம குக்கர் உள்ளே அதை வச்சிட வேண்டியதாக. வச்சுட்டு கரெக்டாக 3 நிமிஷம் தான். உங்களோட பர்னரை பொறுத்து, அதாவது பெரிய பர்னர் இருக்கும், சின்ன பர்னர் இருக்கும், அதை பொறுத்து இந்த சூட்டோட, அதாவது இதை குக் ஆகிற டைமிங் மாறுபடும். ஆனால் 2-3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஒன்று கற்று போயிடும். கரெக்டாக 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் தான், அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு பாருங்கள், நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப மூடி, சும்மா அப்படி மூடி ஹாஃபாக மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க, உடனே எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு 100% இது வந்து 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, அவ்வளோதான், ஒன்று கற்று போயிடும். இப்போ பாருங்கள், இது வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கேன். ஆனாலும் இது ரொம்பவே சூடாக இருக்குது, நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கர சூடு, அதனால் நான் சும்மா அப்படி கீழே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது வெளியே எடுத்து வந்து வச்சாச்சு. ஆக்சுவலி இந்த யோகம் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபி ஸ்பெஷலாக கேட்க போய் அவங்களுக்காக நான் இந்த ரெசிபி நானாகவே ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ரியலி செம்ம சூப்பர்பாக வந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து இன்னுமே ஆக்சுவலி சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஷீட்லேருந்து எடுத்தாச்சு, இன்னுமே ஆக்சுவலி சூடாக தான் இருக்குதுங்க. இது வந்து டைம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க.
ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும், மேலே சாஃப்டாக இருக்கும், உள்ளே நல்லா சூடாக இருக்குது. ஆனாலும் நான் பொறுமை இல்லாமல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் கூட விட்டுருங்கங்க. ஐயோ செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக, ரொம்ப சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாக, நல்லா உள்ளே வந்து உதிரியாக நல்லா பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். நல்ல குக் ஆகிருக்கு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி அதாவது பட்டர் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹார்டாவோ சவுச்சவோ அப்படிலாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி சூடாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் எண்டில் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் அதாவது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். நான் அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டேன் பாருங்கள். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆறிட்டு ஃபேனில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பட்டர் அப்படி பவுடராக இதாகுது, வெளியில் நல்ல கிறிஸ்பாக செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.